பொறுத்த வரைக்கும் நம்மளும் நம்ம கூட சேர்ந்த குடும்பங்களாகிய ஜந்துக்களும், அதாவது அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ், ஸ்பீஷீஸ், இன்செக்ட், நம்மளை பொறுத்த வரைக்கும் தாங்க நம்ம வேற, அதுங்க வேற. பட் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே ஒண்ணுதான். என்ன நமக்கு மட்டும் கொஞ்சம் மூளை வளர்ந்துருச்சு, அவங்களுக்கும் இருக்கு. ஆனா அவங்க வேற ஜானர். அண்ட் நம்ம பிளானட் ஒரு ஹேபிட்டபிள் ஜோன்ல இருக்கனால இங்க நம்ம உயிர் வாழ முடியுது. ஸோ நம்ம உயிர் வாழ்ற மாதிரியே நம்மளை போன்ற ஒரு உயிரினம் அங்க உயிர் வாழணும்னா அங்க ஹேபிட்டபிள் ஜோன் ஒன்று கண்டிப்பா இருந்தாகணும். அண்ட் அப்படி ஒரு ஹேபிட்டபிள் ஜோன் இருந்தாதான் நம்மள மாதிரி, ஐ மீன் ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், இவங்கள மாதிரி ஒரு ஸ்பீஷிஸ் உருவாகும். அதையும் தாண்டி வெவ்வேறு சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி உயிரினங்கள் இருக்கு. அதுங்களுக்கும் ஹேபிட்டபிள் ஜோன் தேவையான்னு கேட்டா மேபி ஆனால் டிஃப்ரெண்டாக இருக்கலாம். இப்போ நம்ம உலகத்தை எடுத்துக்கிட்டாலே 3.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடியே உயிரினங்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம உலகத்தை எடுத்துக்கிட்ட வரைக்கும் நம்ம எல்லாம் ஒரு கார்பன் கெமிஸ்ட்ரி தான். தண்ணீரை சார்ந்து இருக்கும், வெளிச்சத்தை சார்ந்து இருக்கும். இது மாதிரியான ஆர்கானிக் மாலிகூல்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பல விதமான மெட்ராய்ட்ஸ்ல இருக்கு. இன்டர்ஸ்டெல்லார் கிளவுட்ஸ்னு சொல்றோம்ல, விண்வெளியில இருக்க மேகங்கள், நம்ம மேகமா இருக்காது, அந்த டஸ்ட் துகள்கள், இது மாதிரி இருக்க ஒரு மேகங்கள், பல புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க், இது மாதிரி விஷயத்துலலாம் நம்ம பல விதமான கெமிக்கல்ஸை கண்டுபிடிக்கிறோம். இது எல்லாமே ஒரு லைஃப் உருவாகிறதுக்கான விஷயங்கள் தான். ஸோ ஒரு உயிரினத்தை முழுசா கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் அதுக்கான பயாலஜி